பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். யோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். பிரியமானவர்களே, இதை இன்னும் இங்கிலீஷில் நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்ன இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஜாப் சாப்டர் 22:28, வாட் யூ டிசைட் ஆன் will be done and the light will shine on your ways. What you decide, it will be done. பிரியமானவர்களே, நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ அது நடக்கும். நம்மளுடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். இந்த வசனம் கேட்கும் போதே நம்ம அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தா அது எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையாங்க? நம்ம எது கேட்குறோமோ அது நடந்துருமா? அதுக்கப்புறம் நம்ம நடக்கும்போது நம்ம பாதையெல்லாம் எவ்வளோ இருளாக இருந்தாலும் நம்ம பாதை மட்டும் வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். பிரியமானவர்களே, இது வசனம் மாத்திரம் இல்லை, இது கற்பனை மாத்திரம் இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய போகிறார். எப்போது அப்படின்னு கேட்குறீங்களா? அது மேபி டுடே ஆர் திஸ் டைம், ஈவன் திஸ் டைம். இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கும்போது கூட ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வார். எப்படி நம்ம இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும்னா நம்ம அதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து அறியணும். ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறத நம்ம கீழ்ப்படியணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யும்போது அனுதினமும் ஆண்டவருக்கு எந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது அது நமக்கு நன்றாக தெரியும். அதே போல் தாங்க இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம். சின்ன சின்ன காரியங்கள் விட்டு கொடுக்கறது, கோபப்படாது இருக்கிறது, அது மாதிரி இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பிறரிடத்தில் அன்பு செலுத்துறது, இது மாதிரி நம்ம கேரக்டர்ஸை நம்ம ஷேப் பண்ணிட்டு வந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம பிரியமான மகள்களாக இருப்போம். அப்போது அவருடைய சித்தத்தை செய்ய தான் நம்ம விருப்பப்படுவோம். அதே போல் நம்ம செய்யும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், நம்ம வாய் திறந்து கூட இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். நம்ம எங்கே போனாலும், ஒருவேளை நம்ம போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருளாக இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த பாதை ஃபுல்லாக வெளிச்சம்தாங்க இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, சில இடங்களில் நம்ம போனால் சில பேர் சொல்லுவாங்களே, இவன் வந்தால் தான் இந்த இடமே ரொம்ப நிறைஞ்சிருக்குன்னு. அதே மாதிரி தாங்க நம்ம போகிற இடங்கள்லாம் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை நம்மளில் பிரகாசிக்க கடவுதுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, இந்த யூடியூப் சேனல் மூலமாய் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆண்டவரே, அநேக நாட்கள் ஆண்டவரே இவர்கள் ஒருவேளை அவங்க இருதயத்தில் சிந்தித்து கொண்டு இருக்கிறான், இது வரைக்கும் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை என் வாழ்க்கையில், இனியும் நடக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்பா, தேவாதி தேவன் அப்பா, இப்பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லி அப்பா கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே அப்பா அவர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் விருப்பப்படுகிறார்களோ, எந்தெந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, என் தேவனே இப்பொழுது மனதுருக்கத்தின் தேவன் அவர்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு தகப்பனே அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை என் தேவனை நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே வரும் நாட்கள் அப்பா, ஒருவேளை இதுவரைக்கும் உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்காத இருந்திருக்கலாம் அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உமக்கு கீழ்ப்படியாத அநேக நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உங்களை துக்கப்படுத்திருக்கலாம் அப்பா. ஆனாலும் இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா, இனி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடந்து நீர் ஆண்டவரே என்ன சொல்கிறீரோ அதன்படி உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என் தேவன் தாமே நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நீங்கள் அப்பா
ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்த்த காரியத்தை நீ நிறைவேற்றி தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் அப்பா, நாங்கள் செல்கிற இடமெல்லாம் எங்கள் பாதைகள் எல்லாம் அப்பா நீர் வெளிச்சத்தை ஆண்டவரை பிரகாசிப்பிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உண்மையாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் வாஞ்சைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவனை நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Thank you.